குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். அந்த ஃபார்ம் 1.5 அதாவது 1.5 lakhs மெம்பர்ஸ் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு. ரொம்ப பொறுமையாக உங்கள் விருப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையாக வந்துட்டுருக்கீங்க, ரைட். ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த மெம்பர்ஸ் ஒரு சில 1000 மெம்பர்ஸ் தான், ரைட். ஸோ மற்ற மெம்பர்ஸ் இப்போ சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க அதிகமான மெம்பர்ஸ் இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆளாளுக்கு எல்லா குரூப்லையும் ஆல்ரெடி இப்போவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது இனிமேல் வேஸ்ட்டு. நைட்டோட அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும், ரைட். மறுபடியும் உங்களுடைய ஒப்பீனியனில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்னென்னா, ரைட், நான் சூஸ் பண்ணவே இல்லை, என் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, என்னுடைய ஐடி பிளாக் ஆகிடுச்சு, சஸ்பெண்ட் பிளாக்குக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். சஸ்பெண்டுக்கு என்ன ரீசன்றது தெளிவாக நேற்று சொல்லிட்டேன். நேற்று அவ்வளோ அழகாக ஒவ்வொரு இமேஜும் அதுக்கான ஆன்சரும் மேலே கொடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் இங்கே அதை என்ன தப்பு பண்ணிங்கன்றதை தெரிஞ்சிக்காமல் உட்காந்து கமெண்டர்ஸ் குரூப் அது இதுன்னு கேட்டு உட்காந்துருக்கீங்க. சுத்த வேஸ்ட். நிறைய பேர் நம்ம பண்ணிட்டோம், தெரியாமல் நான் பண்ணிட்டேன்னு சொல்லணும். இல்லை நான் பண்ணவே இல்லை அதுவாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க. உட்காந்து இங்கே ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் அந்த SBO போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ணிட்டீங்கனாலே நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுக்குமே நம்மக்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் எப்போ லாகின் பண்ணுறீங்க, எப்போ லாக் அவுட் பண்ணுறீங்க, என்ன IP அட்ரஸ்லேருந்து லாகின் பண்ணுறீங்க, ரைட், டேட்டு டைம்லேருந்து A to Z, என்ன ப்ரௌசர்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டோர் ஆகும், ரைட். என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க, எத்தனை தடவை சூஸ் பண்ணிங்க, நம்ம லிமிட் கொடுத்துருக்கோம், 2 times லிமிட் கொடுத்துருக்கோம். சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீம் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை சூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு தடவையும் உங்களுக்கு லிமிட் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா, ஓகே. இன்கேஸ் நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் ரீஃபண்ட் டீம் தான் உடனே ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும், ரைட். மற்ற 2 ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 தடவை லிமிட் மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கும், ரைட். அதில் 2 தடவையும் ட்ரை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் 404 எரர் வரும். 3வது தடவை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உடனே நான் இப்போ தான் போய் ட்ரை பண்ணுறேன், உடனே எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, ரைட். நீங்கள் அங்கே பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இங்கே பதிவாகும். எத்தனை தடவை என்னென்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிற வரைக்கும் மாற்றி சொல்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது, ஓகே. மார்னிங் உண்மையிலேயே யாருக்காவது ஏதாவது ப்ரொமோஷன் டீமில் சேல்ஸ் டீமில் போகிற ஐடியா இருக்குது, நான் தவறுதலாக பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு மேனுவலாகவே நாங்கள் பண்ணுறோம். இதை ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு நம்ம வித்ராவில் லேட் பண்ண வேண்டியதில்லை, ஓகே. அட் த சேம் டைம் நாம் மூவ் பண்ணுறது பேமெண்ட்டை ரீஃபண்டபிள் தான் குயிக்காக பேமெண்ட் போட போகிறோம், சரிங்களா. சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீம்லாம் லேட்டாக தான் வரப்போகுது, நிறைய டிடக்ஷனும் இருக்க போகுது. இந்த சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் லேட்டாக வரதுக்கும் டிடக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் நான் ஏன் சொல்கிறேன்றதுக்கு காரணம் இருக்குது. அதை பற்றி நம்ம வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்லாம் கொடுத்துக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், சரியா, ரைட். ஸோ நாளைக்கு அதாவது மார்னிங் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இனிமேல் SBOவில் கண்டிஷன்லாம் எதுவும் இல்லை, பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணவே கூடாது, பேன் கார்டு டீட்டெயில் சேஞ்ச் பண்ணவே கூடாதுன்னு. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேன் கார்டு டீட்டெயிலும் பேங்க் டீட்டெயிலும் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் மார்னிங், ஓகே. நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் பேங்க் டீட்டெயில் பேன் கார்டு டீட்டெயில். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரே பேங்க் டீட்டெயில் ஒரே பேன் கார்டு டீட்டெயில் எத்தனை தடவை வேணாலும் எத்தனை ஐடி வேணாலும் கொடுத்துங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது, ரைட். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு ஐடிக்கும் பர் இயருக்கு, அதாவது ஒரு பேன் கார்டுக்கு பர் இயருக்குன்னு லிமிட் இருக்குது. ஸோ ரைட், ஒரு 30,000 தான் லிமிட். அந்த 30,000க்கு மேலே போகும்போது ஒரு பேன் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 30,000க்கு மேலே இன்கம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பர் இயருக்கு, அப்போ உங்களுடைய TDS வேல்யூம் அப்படிங்கிறது 5%க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ரைட். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே பேன் கார்டு ஒரே பேங்க் டீட்டெயில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள், சரியா, ரைட். ஸோ அந்த லிமிடேஷன் எவ்வளோ இருக்குன்றதை நான் மார்னிங் இன்ஃபார்ம் பண்ணுறேன். லிமிடேஷன் மீன்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம், பட் எத்தனை ஐடிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த லிமிடேஷனை மார்னிங் ஒரு தடவை இன்னும் டீட்டெயிலாக அந்த TDS ரிலேட்டடாக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், சரிங்களா. மார்னிங் நீங்கள் உங்களுக்கு அந்த பேங்க் டீட்டெயில் பேன் டீட்டெயில் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கும்போது இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன், ரைட். இது ஒரு விஷயம். இன்றைக்கி மார்னிங் என்ன நடக்க போகுதுன்னா இந்த பேங்க் டீட்டெயில் பேன் டீட்டெயில் சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ரீஃபண்டபிள் டீமில் நீங்கள் சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை, ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு வரும். இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் மெயில் மூலியமாக உங்கள் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். அது எப்போ கேட்குறாங்களோ அப்போ கொடுக்கணும். அப்போ கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அவங்க பேமெண்ட் கொடுத்துட போகிறாங்க, ஓகே. அது பிரச்சனை இல்லை. ஸோ பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சலாம். வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் மார்னிங்கே எனேபிள் ஆகிடும். சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் கொடுத்தா கொஞ்சம் உள்ள போயிட்டு ஆஸ் யூஷுவல் தப்பு பண்ணிங்க, ஆஸ் யூஷுவல் எரர் வரும். அதனால் ஃபஸ்ட்டு மார்னிங் பேங்க் டீட்டெயில் பேன் கார்டு டீட்டெயில் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துரும். இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது இனிமேல் எப்போ வேணாலும் நினைக்கிறப்பலாம் நீங்கள் மாற்றிக்கலாம், ரைட். நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்குற அந்த செகண்ட் என்ன உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்ததோ, உங்களுடைய ஐடியில் என்ன பேங்க் டீட்டெயில் பேன் கார்டு டீட்டெயில் இருந்ததோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் அந்த பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கணும். ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு போய் மாற்றிட்டு இங்கே பாருங்கள் நான் இந்த அக்கௌண்ட் தான் கொடுத்து வச்சிருக்கேன், அக்கௌண்ட்டில் இதாக இருக்குது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட் போட்டிருக்கீங்க போல அப்படின்னு மாற்றி எனக்கு இந்த அக்கௌண்ட்டை நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அங்கே எல்லாத்துக்கும் டேட்டா பேஸில் ரெக்கார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த நாலேஜ் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, ரைட். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் போகட்டும், ஈவினிங் வரைக்கும் போகட்டும். ஸோ எந்த அளவுக்கு போகுது, எந்த அளவுக்கு மெம்பர்ஸ் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் ஒரே டைமில் உள்ள லாகின் பண்ணி பண்ணுறாங்களா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டும் எனேபிள் பண்ணிடுறோம், ரைட். ஸோ 1 by 1 மூவ் பண்ணலாம். நாளைக்கு மொத்தம் 3 ஒர்க் நடக்கும். ஒன்று, ஸோ என்னுடைய இது ரீஃபண்டபிள் டீமில் இருக்குது. நான் சேல்ஸ் டீமுக்கோ ப்ரொமோஷன் டீமுக்கோ போகணும்னு நினைக்கிறவங்க, ரைட், அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் அதெல்லாம் மேனுவல் தான், பொறுமையாக தான் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ ரொம்ப பொறுமையாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய சான்ஸ் கொடுத்தோம், நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அவங்க ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, பிளாக் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பொறுமையாக லிஸ்ட் எடுத்து மேனுவலாக தான் பண்ணுவாங்க, டைம் இருக்கும். அது என்னன்றதை நான் சொல்கிறேன், சரி.
அடுத்தது பேங்க் டீட்டெயில் அண்ட் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன். இனிமேல் அதில் எதுவும் லிமிட் இல்லை, இத்தனை தடவை தான் பண்ணணும், இனிமேல் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு எப்போ வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எத்தனை ஐடிக்கு யூஸ் பண்ணலான்றதும் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் மார்னிங். ஓகே, அடுத்தது இந்த பெண்டிங் அண்ட் டிக்ளைனில் இருக்கிறவங்க, பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு மெயில் போட்டிருக்கும் எஸ்பிஓ சார்பாக. உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் வித் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கும், வீடியோவாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கும். பேமெண்ட் ப்ரூஃபில் கிளியராக, ரொம்ப கிளியராக தெரியணும் யூடிஆர் நம்பர், அதுக்கு தான் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுக்க சொன்னதுக்கான காரணமே அந்த ப்ரூஃப் கிளியராக தெரியுன்றதுக்காக தான். இப்போ பெண்டிங்கில் இருக்கிற ஐடிஸ் எல்லாமே ரொம்ப இல்லை 292 பேரும் என்னவோ அவ்வளோதான், ரைட். அவங்களுக்கு எல்லாருமே ப்ரூஃப்ஸ் ஆல்ரெடி இன்னொருத்தர் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒருத்தருக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அது எஸ்பிஐ பேமெண்ட் ப்ரூஃபே கிடையாது. இந்த 3 ரீசனுக்காக தான் இன்னமும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் மெயில் போட்டிருக்கோம், சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்டர் மெயிலுக்கு மெயில் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்னா, உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப், கரெக்டான பேமெண்ட் ப்ரூஃபை யூடிஆர் நம்பர் கிளியராக தெரியுற மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து வீடியோவாக அதே மெயிலுக்கு ரீப்ளேவில் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வித்ட்ராவலும் கொடுக்கலாம். ஏன்னா பெண்டிங்கில் இருக்கிற வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ அப்போ ஆக்டிவேட் பண்ணணும், ரைட். அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டு கண்டிப்பாக டைம் கொடுப்போம். உடனே ஒரே நாள் 24 ஹவர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் டைமு. அதனால் அவசரப்பட்டு எல்லோரும் உடனே அடிச்சு பிடிச்சின்னு போக தேவையில்லை. இதான் இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நாளைக்கு இப்போ நான் சொன்ன இந்த 3-4 விஷயங்கள் நாளைக்கு நடக்கும். ஓகே, ரைட். ஸோ நாளைக்கு இந்த விஷயங்கள்லாம் 1 by 1 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இனிமேல் எஸ்பிஓவில் லாங்கஸ்ட் ஆடியோலாம் வராது, கவலைப்படாதீங்க. எனக்கும் பேசி போர் அடிச்சு போச்சு. அதனால் எந்த யூஸும் இல்லை உங்ககிட்ட அப்படிங்கிறது உங்களுடைய மனநிலைமை என்னன்றதும் நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால, ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி அன்டைம் ஆடியோஸே இனிமேல் வரவே வராது. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு என்னையை நானும் பார்த்துக்கணும். ஸோ இங்கே எஃபோர்ட் போகிறதுனால எங்கே எப்படி எஃபோர்ட் போடணும், உங்களை என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட். ஸோ இங்கே எஃபோர்ட் போடுறதுனால மட்டும் எதுவும் நடக்காது, அதனால் எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிறத இப்போ இந்த ஒரு 15 நாள் அதை பயங்கரமாக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் மாறுவோம். மோஸ்ட்லி இனிமேல் இந்த மாதிரி அன்டைம் ஆடியோஸ்லாம் 99% வராது. எதுவாக இருந்தாலும் அந்த டைமிங்னா ஈவினிங் ஒரு மேக்ஸிமம் 9 o'clock. அதுக்கப்புறம் இந்த நோட்டீஸ் போர்டு பக்கம் வர ஐடியாவே எனக்கு இல்லை, இந்த டெலிகிராம் பக்கம் வர ஐடியாவே இல்லை. ஸோ நாட் ஒன்லி நான் மட்டும் கிடையாது, சரிங்களா? எஸ்பிஓ அட்மின் டீம்லேருந்து யாருமே எந்த குரூப்புமே போகிற ஐடியாவும் கிடையாது. நாங்களும் எங்களை பார்த்துக்கணும். ஸோ இந்த எஃபோர்ட் போட்டதெல்லாம் போதும், ஓரளவுக்கு ஓகே பெனிஃபிட். நம்ம ஸ்டாண்டர்டாக நிற்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் இனிமேல் வந்து கம்பெனி க்ரோத் பண்ணுறதுக்கு தேவையான வேலைகள் பண்ணலாம். உங்களுக்கு ஓடி நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதை சரி பண்ணிகிட்டே இருக்கணும். நேற்று கூட எரர் வந்துருச்சு, சார் எரர் வந்துச்சு, வந்தால் வந்துட்டு போட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. போகாதீங்கன்னு சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கன்னா எரர் வரதான் செய்யும். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி இவ்வளோ லென்த்தாக இது 11 நிமிஷம் தான் பேசியிருக்கேன், இதுவே பயங்கர லென்த்து, சரிங்களா? ரைட். நாளைக்கெலாம் பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பற்றிலாம் ஷார்ட்டாக 1 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவேன். கரெக்டாக டக்குன்னு பிடிச்சிட்டு வரவங்க ஓகே, இல்லைனா அவங்களுக்கு தான் லாஸ் ஆக போகுது. இப்போ அந்த சேஞ்சஸை கரெக்டாக தப்பு பண்ணாத பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு ஐடி, நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? உங்கள் ஐடியில் ரெக்கார்ட் நம்மகிட்ட டேட்டா பேஸில் இருக்குது. நேற்று ஒரு 3-4 ஐடிக்கு லைவாக ப்ரூவ் பண்ணியிருந்தோம். கமெண்ட்ஸ் கிட்ட பாருங்கள், உங்ககிட்ட வர கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் ப்ரூஃப் இதுதான். அவங்க பாருங்கள் பண்ணியிருக்காங்கன்றத டேட் டைமோடு எடுத்து சொல்லிட்டோம். தப்பு பண்ணுறீங்க, மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு திருத்திக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு இருப்பீங்களா? ரைட். ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமேல் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் அகைன் சான்ஸ் கொடுத்துக்கிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வேஸ்ட் தூக்கி போட்டு கம்பெனி ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே டக்குன்னு பிடிச்சிட்டு வந்தால் வாங்க, இல்லைனா பெண்டிங்கில் இருக்கலாம், பெண்டிங்கில் போட்டு நீங்களாம் பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. எப்படி பொறுமையாக சால்வ் பண்ணிட்டு வாங்க, பேலன்ஸ் இருக்கிறவங்க மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அது இனிமேல் உங்கள் கையில் தான், நீங்கள் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணிக்கிறீங்க, எஸ்பிஐ சொல்கிற விஷயம் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது. தேங்க்யூ.